பசுமையான காட்டில் அமைதியான, அறிவு கூர்மையான மாடு ஒன்று வசித்து வந்தது. அது ஒரு நாள் வெயிலில் அலைந்து திரிந்து புற்களை மேய்ந்து களைப்படைந்தது. களைப்பான மாடு இளைப்பாற நிழலை தேடி ஒரு மரத்தை நோக்கி சென்றது. மரநிழலில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருந்தது. அந்த மரத்திற்கு சற்று அருகில் கண்ணியமான, தான் ஒரு பெரிய ஆள் என்கிற எண்ணமுடைய தேனீ வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காலை பூக்களில் தேனை சேகரித்த தேனீ தன்னைப் போல் யாரும் தேனை இதுவரை சேகரித்ததில்லை என நினைத்தது. பறந்து களைத்த தேனீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நினைத்த போது மரத்தின் நிழலில் இருந்த மாட்டை பார்த்தது. உடனே பறந்து சென்று அதன் கொம்பில் அமர்ந்தது. கொம்பில் அமர்ந்த தேனீ அசதியில் தூங்கிவிட்டது. சிறிது நேரமானது. கண் விழித்த தேனீ மாட்டின் முகத்தருகே வந்து பேச ஆரம்பித்தது. Hello, excuse me, sir. யாரு நீ? It's me, the honeybee, sir. தேனி, உனக்கு என்ன வேண்டும்? இவ்வளவு நேரம் உங்கள் கொம்பில் உட்கார்ந்து தூங்கியதுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் இப்போது உங்கள் கொம்பை விட்டு விலகியதால் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்குமே. எனக்கு ரிலீஃபா? நீ என்ன சொல்றேன்னு புரியலையே. இதுவரை நீங்கள் என்னை சுமந்து கொண்டிருந்தீர்களே, இப்போது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குமே. ஓ, சின்ன தேனியே, நான் எதையும் சுமந்ததாக உணரவில்லையே. என்ன, என் வெயிட்டை நீங்க உணரவில்லையா? ஓ சேனியே, நீ ஒரு சின்ன பூச்சி. உன் வெயிட் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. உண்மையாவா? என்னால் நம்ப முடியலையே. உண்மையாகத்தான். புரிந்து கொள் என் சின்ன தேனியே. நீ உன்னை பெரியவனாய் நினைக்கிறாய், ஆனால் மற்றவர்கள் பார்வையில் நீ ஒரு பொருட்டாக தெரிவதில்லை. இதுதான் நிதர்சனம். நான் கடினமாக உழைக்கிறேன், தேனை சேர்த்து வைக்கிறேன். அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் உன்னை பற்றி அதிகம் சிந்திப்பது உன்னை விட பெரியவனாக ஆக்காது. நீ சின்னவனாயிருந்தாலும் உன் எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். I guess you are right, sir. Thank you. தேனியே, நீ பாதுகாப்பாக பற. கர்வத்தால் உயர்வு வராது, ஆனால் இந்த உலகத்தில் உன்னிடத்தை தெரிந்து கொண்டால் உயர்வு வரும். தேனீ பறந்து செல்ல மாடு தன் வீட்டை நோக்கி நடந்தது. Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thanks for your subscription, likes, comments, and share. Thank you for watching Surya eHub.